இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வழியிலே நான் உனக்கு ஆறுகளை உண்டு பண்ணுவேன். ஏசாயா 43வது அதிகாரம், அது எனக்காகவே கர்த்தர் கொடுத்த அதிகாரம். அந்த 43வது அதிகாரம் என் தலையின் மேல் அப்படியே இருக்க போகிறது, என் பிள்ளைகளுடைய தலையின் மேல் அப்படியே இருக்க போகிறது. நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். என் காற்றையும் காண மாட்டேன், மழையையும் பார்க்க மாட்டேன், ஆனாலும் எனக்கு கர்த்தர் செய்வார், எனக்கு கர்த்தர் செய்வார். அதற்காக தான் இந்த ஜபத்தை கர்த்தர் ஆரம்பிக்க பண்ணியிருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் இந்த ஜபத்தில் எனக்கு கலந்து கொள்ள பண்ணது. அதற்காக தான் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா, ஆமென். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக எல்லாரும் என்ன ஆசைப்படணும்னா, ஒரு புதுமைக்காக நீங்க ஆசைப்படணும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு புதுமைக்காக ஆசைப்படணும். எல்லாத்தையும் புதுமையாக்குவார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ரெகுலரா ஒரு 10 இயர்ஸா 5 இயர்ஸா ஒரு 20 இயர்ஸா ஒரே ஒரு காரியத்தை நீங்க அப்படி வச்சிருக்கிறீங்களோ, அதுக்கு மேல கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, இத்தனை நாட்களும் இதை நீங்க ஆசீர்வாதமாக்கி எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த வீட்டை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த வாகனத்தை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த தொழிலை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த கணவனாரை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த மனைவிக்கு எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனா இப்போ பாஸ்டர் ஆண்டவர் உங்க வார்த்தையை சொன்னதன் மூலமா நான் ஜெபிக்கிறேன், இதுல ஒரு புதுமையை நான் பார்க்கணும், ஒரு நியூவை நான் பார்க்கணும், ஒரு நியூவை நான் பார்க்கணும். இது உலகத்தானுக்கு உலகத்தான் நிறைய பேர் இது பண்றாங்க. ஆனா உண்மையா சுதந்திரிக்க வேண்டியது யாரு அப்படின்னா சொல்லுங்க, உண்மையா சுதந்திரிக்க வேண்டியது யாரு? நம்ம தான் சுதந்திரிக்கணும். நம்ம அதுக்கு மேல ஆசையோ அப்படி நம்ம அதுக்கு பின்னாடி போறது அப்படின்னு கிடையாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கும் போது நிறைய பேருக்கு சாட்சி சொல்வதற்கு ஒரு நியூவை நீங்க பார்க்க வேண்டாமா? அந்த பழைய வாழ்க்கையை எத்தனை நாள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க? அந்த பழைய வாழ்க்கையை நினைச்சு எத்தனை நாள் தான் கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க? அதனால முதல்ல நீங்க என்ன நினைங்கன்னா, இந்த ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் உங்க வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுவேனாவது, ஹலோ, ஒயிட் வாஷ் பண்ணுவேனாவது ஒரு முடிவெடுங்களேன். அப்படியாவது ஒரு முடிவெடுங்களேன். கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று முடிவெடுங்களேன். நீ உங்களுக்கு அது விருப்பமே இல்லை, உங்களுடைய சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலை புரியுது எனக்கு. பட் நீங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஜெபம் பண்ணாதானே கர்த்தர் செய்வாரு, அப்படித்தானே? இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஜெபம் பண்ணது எது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்குது? உங்களுக்கு தேவையானது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தேவையான ஒண்ண நீங்க கேட்டு ஜெபம் பண்ணி ஏசப்பா தராம இருந்திருக்கிறாரா? என்ன பொறுத்தளவில் நம்ம ஜெபம் பண்ணி எதை கேட்டு, எனக்கு தேவையான எதை நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டேனோ அதை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா கண்டிப்பா தந்திருக்கிறாருங்க. ஆச்சரியமா இருக்குங்க. சில டைம் மீன் குழம்பு சாப்பிடலான்னு நினைப்போம், அன்னைக்கு வசதியே இருக்காது, மீன்காரரே வரமாட்டாரு, அது ஒரு வெள்ளிக்கிழமையா இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் அன்னைக்கு நேற்றுக்கு நான் செஞ்சேன், இன்னைக்கு நல்லா இருக்கும்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளை ஆண்டவர் எவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இப்போ குடி போன வீடு நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு வீட்டை தாங்கன்னு சொன்ன உடனே நீங்க ஆண்டவரே, நான் ஏற்கனவே ஒரு சின்ன குட்டி வீட்டில் குடியிருந்தேன், ஒரு விசாலமான வீட்டில் எனக்கு கொண்டு போங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு விசாலமான வீடை தராம இருந்தாரா? அப்ப நீங்க கேட்டா ஆண்டவர் எல்லாம் செய்வார் இல்ல? சிலதை ஆண்டவர் கொஞ்சம் லேட் பண்ணி தருவாரு. ஆனா கண்டிப்பா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற ரட்சிக்கப்படாத மனுஷன் டெய்லி எதை பார்க்கறாங்க சொல்லுங்க? தினம் ஒரு புதுமையா பார்க்கறான், டெய்லி புதுசு. கடந்த சமீபத்தில் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு ஸ்வீட் கம்பெனி பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப டெவலப் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஒன்றும் இல்லை, சின்ன அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ கேக் ஷாப் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புதிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, பெஸ்டா பண்ணிட்டே இருக்காங்க. எப்படிடா இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க? நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரை லாபம்,
நமக்கு தானே தேடி வரணும், நமக்கு தானே தேடி வரணும். ஆமென். நீங்க யாராவது ஒருத்தர் இன்னைக்கு நாளைக்கு வந்து பாஸ்டர் ஒரு புது கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சேன், 5 பேர் அதுக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்றேன், நம்ம சர்ச்சில் படிச்சு முடிச்ச ஏதாவது பிள்ளைங்க ஒரு 5 பேர் இருந்தா கொஞ்சம் தர்றீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் பாருங்க. 5 பேருக்கு வேலை கொடுத்தீங்கல்ல நீங்க, அதே 50 பேர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு டைம் வந்து பாஸ்டர் 50 பேர் இருக்காங்க பாஸ்டர் வந்து ஒரு ஜெபம் நடத்திட்டு போங்கன்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆசையா இருக்கும். ஏசப்பா எவ்வளோ மகிமைப்படுவாரு. கர்த்தர் உங்க மூலமா மகிமைப்படணும். நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, நான் ஒரு புதுமையை பார்க்கணும். இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள என் பிள்ளையினுடைய கையில ஒரு புதுமையை பார்க்கணும். இந்த நிலைமையை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து இப்படியே நான் உங்க ராஜ்யத்துக்குள்ள வந்துடக்கூடாது. சொல்லுங்க எஸ் 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 எஸ். வாலிப தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க அம்மா ஒரு புதுமையும் பார்க்கலப்பா, உங்க அப்பா எந்த புதுமையும் பார்க்கல, ஆனா கர்த்தர் உன் கண்களை புதுமையை பார்க்க பண்ண வைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதுமையை பார்க்க வைக்கிற கர்த்தர் நல்லவராச்சு. அப்பா பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. எங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உங்களால எல்லாம் முடியும். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்கிற வார்த்தையின்படியே இப்பொழுது இந்த சத்தம் யார் யாருடைய இல்லத்தில் காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த பலவீனமான சரீரம் ஒரு புதுமை ஆகட்டும் ஆண்டவரே, ஒரு நியூ ஆகட்டும் ஆண்டவரே. சொல்லணும். ஒரு 2 வருஷம் தாண்டி ஒருத்தர் வந்து சொல்லணும், பாஸ்டர் நீ அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு கர்த்தர் என் கடையை புதுசாக்கிட்டாரு, என் வீட்டை புதுசாக்கிட்டாரு, என் வேலையை புதுசாக்கிட்டாரு, என் சரீரத்தை புதுசாக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு புதுமையை எங்க பிள்ளைகள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றியப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன். வாக்கு கொடுத்தவர் காலங்களை மாற்றுகிறதிலே புதிதாக்குகிறார். அவர் காலத்தை என்ன பண்ணுவாராமா? மாற்றுவார். மனிதர்கள் சொன்ன அந்த டைமை மாற்றுகிறவர் கர்த்தர். நீங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்கிற அந்த காலத்தை துரிதமாக்குறவர் கர்த்தர். 5 வருஷத்துக்கு பின்னாடி தான் இது நடக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் நினைச்சார்னா ஒரே வருஷத்துல அது நடக்கும். ஆமென். ஆண்டவர் நம்மிடத்துல பேசினது மாதிரி நிறைய பேருக்கு 20 years 30 years அப்படி இருக்கிற லோன்ஸ், அப்படி இருக்கிற கடன்களை நீங்க ரொம்ப வெகுவா கட்டுற அளவு இருக்கு. கொஞ்சம் தள்ளி நீங்க கட்டுற அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார் என்று நான் நம்புறேன். நீங்க அந்த கடன் பத்திரத்தின் மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க, கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த மாதிரி எனக்கு பண்ணணும், இதை நான் காலத்துக்கு முன்னாடி அது பண்ணி முடியும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கடன் வாங்குறீங்க பாருங்க, இந்த பேங்க்ல வீடெல்லாம் வாங்குறதுக்கு லோன் எடுக்கிறீங்க பாருங்க, இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த லோன் நீங்க வாங்கும்போது அந்த லோன் வந்து 20 வருஷம் எல்லாம் நீங்க வாங்கக்கூடாது. இந்த 20 வருஷத்துல எல்லாம் நீங்க லோன் வாங்குறதுன்னா அந்த லோனை நீங்க வாங்கவே கூடாது. ஏன்னா அந்த 20 yearsல அந்த வட்டியை போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு 5 லட்சம் வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது எவ்வளவா மாறும்னா, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டபுள் மடங்கா கூட மாறும். ஒரு 12 லட்சத்துக்கு மேல அது மாறும் அப்படியே. ஆனா அதே லோனை வந்து ஒரு 7 வருஷம் 5 வருஷம் வாங்குனீங்கன்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா கட்டிடலாம். அப்போ வந்து அந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும், அந்த வட்டி வந்து குறைஞ்சிரும். அதே போல லோனுக்கு வந்து பேங்க்ல கொடுக்குறவங்க எல்லாரும் எப்படி தான் கொடுப்பாங்க இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். இந்த பேங்க்ல லோனு நமக்கு கொடுக்குறவங்க 20 வருஷத்துக்கு தான் நம்மளை தள்ள பார்ப்பாங்க. 7 வருஷம் லோன் 5 வருஷம் லோன் கேட்டா அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல லாபம் இல்லை, இதுல தான் அவங்களுக்கு லாபம். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. 20 வருஷம் ஒரு காரியத்துக்கு நீங்க கடன்காரங்களா மாறினீங்கன்னா எப்படி? அந்த மாதிரி லாங் டூரேஷன்ல ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க எப்பவுமே போகாதீங்க. அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும். 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னும் போது நம்ம ஈஸியா அதை பண்ணிடலாம், அதை வந்து நம்ம டென்ஷன் இல்லாம பண்ணோம். ஆனா 15 வருஷம் 20 வருஷம் போது அதுக்கு பின்னாடியே நம்ம போறது மாதிரி இருக்கும். அது வந்து செய்யாதீங்க, அப்படி பண்ண வேண்டாம்.
அதனால கொஞ்சம் ஞானமா, நம்ம வீடு வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருக்க வேண்டாம். ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க போக வேண்டாம். அப்படி நீங்க வாங்குறதும் வீண் தான். ஏன்னா அந்த வாங்குற பணத்தை முழுக்க அப்படி கட்டிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வாடகை கொடுத்து நல்ல வீட்டிலே கூடியிருக்கலாம். ஆனால் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனாலும் நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன், சிலர் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா காலத்தை மாற்றுகிற கர்த்தர் வெகு சீக்கிரத்துல சுலபமா அதை ஈஸியா கர்த்தர் முடிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை தர போறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு. கன்னிங் ஃபெலோஸ், கல்தேயரை துரத்த போறாரு. அப்படியே கன்னிங்கா இருந்துட்டு அவங்க எல்லாத்துலயும் முன்னாடி வர்ற அந்த தைரியம் உள்ளவங்களை கர்த்தர் மாற்றி விட்டு கர்த்தர் உங்களை அந்த தலைமைத்துவத்துல பொறுப்புல கர்த்தர் அமர பண்ண போறார். ஸோ நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. நானும் கையை பிடிச்சி நான் என்ன பண்ணுவேன்னா, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது நீ அக்கினியில் நடுவிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை நீங்க கண்டிப்பா கடப்பீங்க. இதை நீங்க தீர்க்க தரிசனமா எடுங்க. ஆணித்தரமா இந்த பிரச்சனை நீங்க கடந்து வருவீங்க. இந்த சூழ்நிலை நீங்க கடந்து வருவீங்க. இந்த மன அழுத்தத்தை நீங்க கடந்து வருவீங்க. இந்த வியாதியை நீங்க கடந்து வருவீங்க. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுக்கு மேல யார் சொன்னாலும் நம்பாதீங்க. இல்ல நீ கடக்க மாட்டேன்னு சொல்றத நம்பாதீங்க. உங்க மனசு சொல்றத நம்பாதீங்க. பிசாசு சொல்றத நம்பாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அதான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்ட் உள்ளது. தண்ணீர், வெள்ளம், அக்கினி, இது மூணுமே நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சினது. தண்ணியை அடக்கிறதுக்கு ஒரு மனுஷனால முடியாது, அக்கினியை அடக்கிறதுக்கு ஒரு மனுஷனால முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு பாருங்க. நீ ஆண்டவர் வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, நீ ரோட்டை கடக்கும் போது உன் கூட இருப்பேன், வழியை கடக்கும் போது உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம்ல. கர்த்தர் சொல்லும் போதே எப்படி சொல்லியிருக்காருன்னா, நீ தண்ணீரை கடக்கும் போது உன் கூட இருப்பேன், நீ அக்கினியிலே நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நம்மளை விட 100 மடங்கு பெரிய பிரச்சனையானாலும், என்னால சரியே பண்ண முடியாத பிரச்சனையா இருந்தாலும், அந்த பிரச்சனையினுடைய ஒரு வாசனை கூட என் மேல அடிக்காம என்ன கடக்க பண்றதற்கு அப்பாவால முடியும், ஏசப்பாவால முடியும். நடக்கும். கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே இத கடந்துடணும், இந்த சூழ்நிலையை கடந்துடணும், இந்த அசுத்தத்தை கடந்துடணும், இந்த பாவத்தை கடந்துடணும். இயேசுவே எனக்கு பயமா இருக்குப்பா, எப்படி கடப்பேனோன்னு பயமா இருக்குப்பா. இயேசுவே என் கையை பிடிச்சிருங்க ஏசப்பா, என் கையை பிடிச்சிருங்க இயேசுவே. ஏசப்பா இதை எப்படியாவது கடக்க பண்ணுங்க. இதுல விழுந்துட்டேன்னா கை கொட்டி சிரிப்பாங்க, இதுல விழுந்துட்டேன்னா நிறைய பேரு பேசுவாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி இப்போ என் பிள்ளையினுடைய கையை நீங்க பிடிங்க ஆண்டவரே, என் பிரதருடைய கையை நீங்க பிடிங்கப்பா. கையை பிடிச்சு இப்போ நீர் கடக்க பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம்பா. ஆமென். நான்காவதாக, வடக்கை நோக்கி கொடு, தெற்கை நோக்கி வைத்திராது, கடையாந்தரத்தை பார்த்து கொண்டு வா. ஆமென். வடக்கை நோக்கி என் பிள்ளை கையில கொடு, தெற்கை பார்த்து வைக்காத, என் பிள்ளையினுடைய வைக்காத. ஆமென். கடையாந்தரத்திலிருந்து தூரத்திலிருந்து கொண்டு வா. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 5, ஐந்தாவதாக, நான் உன்னை கனப்படுத்துவேன். கனப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை ஆன்லைன்ல லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இறங்கும் சாமி, அப்பா இறங்குங்கப்பா. நீங்க தீர்க்க தரிசனமா ஒவ்வொரு நாளும் பேசிட்டே இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு 38வது நாள் வருது. ஆனா நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு பக்கத்துல விசுவாசம் வளர்ந்தாலும் இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குமோ எப்படியோ. இல்லப்பா. இந்த 100 நாட்களும் உங்க சமூகத்துல வாஞ்சியோட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஒன்று கூட தரையிலே விழாதபடி ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும். என் தாயார கைவிட்டுறாதீங்க சாமி, என்னுடைய தகப்பனார கைவிட்டுறாதீங்கப்பா, என் சிஸ்டரை கைவிட்டுறாதீங்க.
என் பிரதரை கைவிட்டுறாதீங்கப்பா, என் வாலிப மகனை மகளை கைவிட்டுறாதீங்க ராஜா. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. இந்த 40 நாளும் நீங்க தானே பேசிட்டு இருக்கிறீங்க, டெய்லி டெய்லி எங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறீங்களே சாமி. உங்களை மாதிரி யார் பேச முடியும்பா? இந்த உலகத்துல இருக்கிற யாருமே இந்த மாதிரி எங்கள்கிட்ட பேச முடியாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் 2 நாளைக்குள்ள 40 நாட்களை நாங்கள் முடிக்க போறோம். அந்த 40th டே முடிக்கும் போது ஒரு மகிமை எங்களை தொடரும். 50th டே முடியும் போது ஒரு மகிமை எங்களை தொடரணும். நன்றி. எங்க ஆலயத்தினுடைய இடத்தை நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. அதற்கு கொடுக்க வேண்டிய மீதி உள்ள தொகையை முடிப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாசலை எங்களுக்கு திறந்து அந்த காரியத்தை நாங்க 100 டேஸ்ல சாட்சி சொல்ல வைங்க ஆண்டவரே. உங்களால சொல்ல வைக்க முடியும். அந்த காரியத்தை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. இந்த ஜெபம் எந்த விதத்திலும் தடையாகாது. கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.